காஸ்மோ ஹெல்த் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட சுப்ரா ஸ்கூல் ஆஃப் யோகா கோயம்புத்தூர் அண்ட் சிகாகோல இருந்து டாக்டர் சுப்பிரமணியன் நாச்சியப்பன் நம்ம கூட இணைந்திருக்காரு. தொடர்ந்து நிறைய விஷயங்கள் அவர்கிட்ட பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? சைகுமாரி. இன்றைய நிகழ்ச்சியில பொதுவா நிறைய டாக்டர்ஸ் சொல்றது என்னன்னா, இந்த உடல் சூடை கம்மி பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு டாக்டர்ஸே கொடுக்குற அட்வைஸ் என்ன அப்படின்னா, தொப்புள்ள எண்ணெய் வைக்கிறது நல்ல பலன் கொடுக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இதை நம்ம எப்படி வீட்டில் இருந்தபடி பண்ணலாம் சார்? இப்போ தொப்புள்ள பார்த்தீங்கன்னா உடம்புல இருக்கிற 74 உடம்புல இருக்குது, 72 நரம்புகள் இருக்குது, நாடிகள் சொல்லுவோம். 72 நரம்பு தொப்புள்ள தான் முடியுது. இங்கே தான் குழந்தை பிறந்தவங்க தான் நம்ம அந்த தொப்பு கொடி கட்டுறோம். ஸோ இந்த ஸ்பாட்டுக்கு அவ்வளோ பவர் இருக்குது. பட் நமக்கு தெரியல, அதை பற்றி நம்ம யூஸ் பண்ணுறது கிடையாது. ஸோ முந்தி பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம், கிராமங்களில் இன்றைக்கும் கிராமங்களில் பார்த்தீங்கன்னா குழந்தை வாய்மூலம் அழுதுகிட்டு இருக்கும். உடனே என்ன பண்ணால் குழந்தைய எடுத்தாந்து தொப்புள்ள எண்ணெய் வைப்பாங்க. எண்ணெய் வச்சு சுற்றி விட்டாங்கன்னா குழந்தை அழுது நின்றுடும். இப்போ நாம் என்ன பண்ணுறோம், குழந்தை அழுதுச்சுன்னா கையில் ஃபோனை கொடுக்குறோம், ஆன் பண்ணி பாருமாங்கிறோம், பார்த்து அழகு நிப்பாட்டுது. கல்ச்சரே மாறிட்டு இருக்கு. இப்போது இல்லை டிவி போட்டு விட்றோம். இதெல்லாம் தப்பு. தொப்புள்ள எண்ணெய் வைக்கிறது பெரிய மருத்துவம். அது ஒரு எண்ணெய்க்கும் ஒரு பலன் இருக்குது. நரம்பு ஒன்றுமே இல்லை, சிம்பிளாக பண்ண. தூக்கம் வரலைங்கிறாங்கல்ல, தூக்கம் நிறைய டிப்ஸ் பார்த்துருப்பீங்க. நீங்கள் நான் சொல்கிறத மட்டும் பண்ணி பாருங்கள். ரொம்ப சிம்பிள் டிப்ஸு. உச்சந்தலை, உள்ளங்கை, உள்ளங்கால், தொப்புள் 4 இடத்துலையும் எண்ணெயை வைங்க. நல்லெண்ணெய் வச்சு லைட்டாக அப்படியே 3 டைம் கிளாக் வைஸ் பண்ணிவிடுங்க. தொப்புள்ள வைங்க, உள்ளங்கை உள்ளங்கால் வச்சுட்டு காலோடைய பெருவிரல் 2 பெருவிரல் இருக்குல்ல, அங்கே நல்லா எண்ணெயை தேய்ச்சி விட்ருங்க. 10 நிமிஷம் அப்படியே இருக்க சொல்லுங்கள், கண்ணை தூக்கம் வந்துடும். இது உண்மை. ரொம்ப சிம்பிள் டெக்னிக். உச்சந்தலை, உள்ளங்கால், உள்ளங்கை, தொப்புள், அப்புறம் 2 பெருவிரல் 4 இடத்துல நல்லெண்ணெயை வச்சு நல்லா மசாஜ் பண்ணி விடுங்க. நல்லா மசாஜ் பண்ணி விடுங்க, அப்படியே தூக்கம் வந்துடும். பட் தூங்கிடுவாங்க. அவ்வளோ பெனிஃபிட் இருக்கா சார்? அவ்வளோ பலன் இருக்குது என்னைக்கு. ஏன்னா இன்னைக்கு தூக்கமின்மையால தான் நிறைய பேர் ரொம்ப கஷ்டப்பட்டு. இதை பண்ணி பார்க்க சொல்லுங்கள். ரொம்ப சிம்பிள். ரொம்பலாம் அங்கே போய் அவங்க மெல்டோனின் மாத்திரலாம் அவங்க சாப்பிட வேண்டாம். அந்த மெல்டோனின் ஹார்மோன் கூட சுரக்க ஆரம்பிச்சிடும். தூக்கம் வந்துடும் உங்களுக்கு. ஏன்னா அந்த இடங்களில் தான் அந்த நரம்புகள் இருக்குது. உள்ளங்கையில் இருக்குது, உள்ளங்காலில் இருக்குது, உச்சன் தலையில் இருக்குது, தொப்புளில் இருக்குது, விரலில் இருக்குது. இது பூரா அக்குபஞ்சர் பாயிண்ட்ஸ் வேறு. இதெல்லாம் இங்கே எண்ணெயை வச்சு மசாஜ் பண்ணால் தூக்கம் வந்துடும். அதே மாதிரி எண்ணெயில் எந்த எண்ணெய் தொப்புள் வச்சு என்னென்னு லைட்டாக கொஞ்சம் பார்க்கலாம். தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கங்க. அதை எடுத்து ஒரு 3 ட்ராப்ஸ் விட்டுட்டு மசாஜ் பண்ணிங்கன்னா அந்த கண் வலிலாம் போயிடும். நிறைய பைக் ஓட்டுறாங்களா, பைக் கண்ணாடி போடாமல் பைக் ஓட்டுருப்பாங்க. கண்ணில் ஹீட் ஜாஸ்தியாக இருக்கும், கண் பொங்கி இருக்கும், காலை பார்த்தா கண் பொங்கிடும். அவங்கெல்லாம் ரொம்ப சிம்பிள். கண்ணுக்கு ஒன்றும் பண்ண வேண்டாம். தொப்புள்ள தேங்காய் வச்சுல கண் சரியாக போயிடும். கண்ணுக்கு மருந்து போட வேண்டாம். கண்ணுக்கு வேண்டாம். கண்ணை எஃபெக்ட் தொப்புள்ள வந்து சரி பண்ணிடலாம். நம்ம கண்ணுக்கு ஒன்றும் பண்ண வேண்டாம். கண்ணில் தூசியாக இருக்கும், ரொம்ப டஸ்ட் இருக்கும், கண் வலி வரும். அந்த 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 டேர் கிளாண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதில் ஒரு மாதிரி எரிச்சலாக இருக்கும். ஆப்டிக் நர்வ்லாம் வலியில் இருக்கும். அது கண்ணுக்கே ஒன்றும் பண்ணாமல் தேங்காய் எண்ணெய் தொப்புள் வச்சு சுற்றி நல்லா பண்ணிவிட்டு படுத்தாலே போதும், கால் சரியாயிடும். ஓகே. மூட்டு வலி, கால் வலி லேடிஸ்க்கு ரொம்ப காமனாக இருக்கும். வலிக்குதுமாங்க. அவங்க என்ன பண்ணால் விளக்கெண்ணெய் எடுத்து மூட்டுக்குள்ளே தேய்ப்பாங்க. தேய்க்கட்டும், நான் வேணான்னு சொல்லலை. தேய்ச்சிட்டு அதே விளக்கெண்ணெய் எடுத்து தொப்புளோட சொல்லுங்கள், வலி குறைஞ்சிரும். மூட்டு வலிக்காக விளக்கெண்ணெய் தான் கேட்பாங்க. விளக்கெண்ணெய் தேய்ச்சா சரியாக போகும்னு சொல்கிறது உண்டு, நம்ம கிராமங்கள்லாம் உண்டு. அதை முழங்கால தேய்க்காட்டியும் பரவாயில்ல, தொப்புளில் ஒரு 3 ட்ராப்ஸ் விட்டுட்டு வயிறை சுற்றி மசாஜ் பண்ணாலே போதும், மூட்டுவலி குறையும். அந்தந்த எண்ணெய்க்கு பவர் மாறிட்டே இருக்குது. ஒரு எண்ணெய்க்கு ஒரு மாதிரி இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்கின் இஷ்யூ வரும் நிறைய பேருக்கு. ஸ்கின் ப்ராப்ளம் அரிச்சிக்கிட்டு இருக்கும், ஒரு மாதிரியா ஸ்கின்னில் ஒரு நோய், ஒரு புண்ணு வந்து அலர்ஜிலாம் இருக்கும். அவங்க என்ன பண்ணு கேட்டிங்கன்னா, அவங்க பண்ணக்கூடிய எண்ணெய் வேப்பெண்ணெய் எடுத்து தொப்புளில் விட்டுட்டு ட்ராப்பில் ஒரு 3 ட்ராப் தொப்புளில் விட்டு நல்லா மசாஜ் பண்ணாங்கன்னா ஸ்கின் ப்ராப்ளம் சரியாயிடும். இது எவ்வளோ நாள் பண்ணலாம் சார்? 48 days பண்ணலாம் தொடர்ந்து. அதுக்குள்ளே அவங்க சரியாயிடும், அப்புறம் தேவையில்லை. இது டெய்லியுமே டெய்லி. இதனால் தப்பு எதுவுமே கிடையாது. ஒரு வாரம் வச்சாலும் குணமாயிடும் அவங்களுக்கு. பட் மேக்ஸிமம் ஒரு 20 days இருக்கலாம். 21 days பண்ண சொல்லலாம், அதுலேயே சரியாயிடும் அவங்களுக்கு. அப்புறம் என்ன மாதிரி பிரச்சனைகள் இருக்கோ அதுக்கு தவிர எண்ணெயை மாற்றிட்டே போகணும். ஒரே வைக்கணும் அவசியம் கிடையாது. உங்களுக்கு என்ன பிரச்சனை பார்த்துடணும், அதுக்கு எண்ணெயை மாற்றிட்டே வரலாம் அப்படின்னு. நீங்கள் அதே மாதிரி லேடிஸ் பார்த்திங்கன்னா, இந்த மென்ஸ்ட்ரல் டயத்தில் பார்த்திங்கன்னா அந்த மாதத்தில் அந்த 3 நாள் ரொம்ப பெயின் இருக்குமாங்களே, அப்போ வலிகள் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும், ப்ளீடிங் ஜாஸ்தியாக இருக்கும். அந்த டயத்தில் வந்து ஆலிவ் ஆயில் எடுத்து தொப்புள்ள ஊற்றிட்டு நல்லா மசாஜ் பண்ணாங்கன்னா அந்த பெயின் குறையும். பீரியட் பெயின் குறையும். இது லேடிஸ்க்கு ரொம்ப நல்லா பண்ணி பார்க்கட்டும், அப்போ தான் தெரியும். இதெல்லாம் இந்த ஆலிவ் ஆயில் யாரும் யூஸ் பண்ணுறது கிடையாது, சைடு எஃபெக்ட்டும் கிடையாது. பண்ணிப்பா தப்பு. அந்த டயத்தில் பண்ணணுங்க. அந்த 3 நாள் பெயின் இருக்கும்போது பண்ணால் தான் இந்த பலன் தெரியும். 2 சொல்லுவோம் நாங்கள். அதாவது வந்து ஒன்று பெயின் கில்லர், இன்னொன்று விட்டமின் மாத்திரை. பெயின் கில்லர்னால் அப்போயே பலன் தெரியும், விட்டமின் மாத்திரை பலன் தெரியாது. நான் சொல்கிறது போனால் பெயின் கில்லர் மாதிரி அந்த ஸ்பாட்டாக பலன் தெரியும். யாருக்கு பெயின் இருக்கோ அன்றைக்கி ஆலிவ் எடுத்து தடையை பார்த்து படுத்துட்டாங்கன்னா நெக்ஸ்ட் டே மார்னிங் ஃப்ரீயாக இருக்கும், வயிறு பெயின் இருக்காது. அதே மாதிரி மஞ்சக்காமலை
மஞ்சக்காமாலை வரும்னு நினைக்கிறவங்க, ஜாஸ்தி ஆல்கஹால் சாப்பிட்றவங்க, ஃபேட் லிவர் உள்ளவங்க, இவங்கெல்லாம் என்ன பண்ணு கேட்டிங்கன்னா ப்ரிவென்ஷனுக்காக சொல்கிறேன். இப்போ வந்ததுக்கப்புறம் வேறு ப்ரிவென்ஷனுக்காக வராமல் இருக்கிறதுக்காக கீழாநெல்லி எடுக்கணும். கீழாநெல்லி நல்லா இடிச்சிட்டு செடியோட வேர் வேணும், செடி வேரோடு எடுத்து நல்லா இடிச்சிட்டு அந்த ஜூஸ் எடுத்துகிட்டு நல்லா தொப்புல விடணும். தொப்புல விட்டுட்டு மிச்சத்தை இருந்துச்சுன்னா கையில் தேய்ச்சிக்கலாம், காலில் தேய்ச்சிக்கலாம், படுத்துடலாம். அப்படியே 20 மினிட்ஸ் கழித்து வாய் கசப்பு வரும். வாயில் கசப்பு வந்துச்சு அப்படின்னா அவங்க லிவர் சேஃபாக இருக்குன்னு அர்த்தம், லிவரில் பிரச்சனை இல்லைன்னு அர்த்தம். கசப்பு வரலேன்னா லிவரில் ப்ராப்ளம்னு அர்த்தம். ஸோ கசப்பு வர்ற வரைக்கும் டெய்லி பண்ணலாம். அவங்க 1 மாதம் பண்ணலாம். பண்ண வாய் கசக்க ஆரம்பிச்சிடும். தண்ணி குடிச்சா தண்ணி கசக்க ஆரம்பிச்சிடும். இது ஒரு டெக்னிக் இருக்குது. இதெல்லாம் அருமையான டெக்னிக்கு. நீ குடிக்க கூட வேண்டாம், தொப்புல வச்சாலே போதும், நாக்கில் கசப்பு வந்துடும். அப்புறம் பார்த்தீங்கன்னா கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம், நிறைய பேர் கேஸ் பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கும். அவங்க பெருங்காய கரைச்சல்னு பேர், பெருங்காய கரைச்சல். அந்த பெருங்காயத்தை எடுத்து அந்த தண்ணியில் கரைச்சிட்டு அதை தொப்புல விட்டு தேய்ச்சாலே போதும், அந்த கேஸ் சரியாக போயிடும். உள்ளுக்கு சாப்பிட வேண்டாம், எல்லாம் தொப்புல வெளி. இது வந்து ஈஸி. ரெண்டாவது பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. உள்ளே போகிறோம் யோசிக்கணும். வெறும் தொப்புல தேய்ச்சாலே இப்போ வயிறில் தேய்ச்சிருங்க. தொப்புல பெருங்காய காசை ஊற்றினா அந்த கேஸ் இப்பெல்லாம் வயிறு உப்பிசம் கேஸ்லாம் சரியாயிடும். ரொம்ப ரொம்ப சிம்பிள் டெக்னிக் இதெல்லாம். ஆமா, பழைய காலத்துலலாம் இந்த வயசான பாட்டிலாம் என்ன பண்ணுவாங்கன்னா, குழந்தைங்களுக்கு வயிறு வலிக்குதுன்னா எண்ணெய் போட்டு உருவாங்க. அதேதான், அதுலயே சரி. அதேதான். சரி, இன்னைக்கு நிகழ்ச்சியில வந்து இந்த எண்ணெய் பயன்படுத்தும் முறை, ஒரு எண்ணெய்க்கும் என்னென்ன பலன்கள் இருக்கு அப்படின்னு நீங்க சொன்னீங்க. இதை நம்ம வந்து டெய்லியுமே யூஸ் பண்ணலாமா? அதை பத்தி கொஞ்சம் எங்களுக்காக சொல்லுங்க. அதாவது உங்களுக்கு வந்து பிரச்சனைகள் இருக்கும்போது நான் சொன்ன எண்ணெயை பயன்படுத்துங்க. ஒன்றுமே வச்சு பிரச்சனை கிடையாதுன்னு வச்சுங்க, நல்லெண்ணெய், சுத்தமான செக்கில் நல்லெண்ணெய் டெய்லி வயிறில் தேய்ச்சிக்கலாம். அது ரொம்ப ரொம்ப நல்லது. நல்லெண்ணெய் வயிறில் தேய்ச்சி படுத்தினா வயிற்று வலியே வராது. அவர் சுத்தமாக வயிறு ரொம்ப சாஃப்டாக இருக்கும். சூடு குறையும், வயிறில் சூடு குறையும். சூடை குறைச்சலே பல நோய் எல்லாம் இல்லை உங்களுக்கு. உடம்புலாம் ரொம்ப சூடாக இருக்கும் உங்களுக்கு. அந்த சூடுகள் குறையக்கூடிய தேக்கம் வயிறில் இருக்குது உங்களுக்கு. எல்லா எண்ணெயும் போடணும் அவசியம் இல்லை, நல்லெண்ணெய் மட்டும் யூஸ் பண்ணால் போதும். டெய்லி நீங்கள் அதை பண்ணி டெய்லி பயன்பட்டுருக்கப்ப நீங்கள் சொல்லுங்கள், அப்போ நான் கேட்டுக்கிறேன். நிச்சயமா. எனக்கு தெரிஞ்ச இன்றைய நிகழ்ச்சி வந்து பல நோய்களுக்கு ஒரு தீர்வுன்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் சொன்ன மாதிரி உடல் சூடு, கண் சார்ந்த பிரச்சனை, பீரியட்ஸ் பெயின், இந்த மாதிரி பல பிரச்சனைகளுக்கு இந்த தொப்புல எண்ணெய் விடுறது எவ்வளோ பலன் தரும் அப்படின்றத பற்றி எங்களுக்காக ஷேர் பண்ணீங்க. ரொம்ப நன்றி. நன்றி, வணக்கம். நன்றி, தேங்க்யூ.